ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நாம் என்ன கார் ஷோரூமுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கார்ஸ். பேரை போலவே கார் ஷோரூமே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம கரம்பக்குடி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. வாங்க இங்கே என்னென்ன வெஹிக்கிள் இருக்குன்றதை பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் குவிட் ஒன்று சேல்ஸுக்கு போட்டிருந்தோம். அந்த குவிட் சேல் ஆகிடுச்சு. எல்லா கஸ்டமருமே எனக்கு கால்ஸுமே சரி வியூவர்ஸுமே சரி கேட்டது என்னென்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஒரு 2 lakhs பட்ஜெட்லேருந்து ஒரு 1.5லேருந்து ஒரு 3 lakhs 3.5 lakhsல பட்ஜெட்டில் கார்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். எம்ஜிஆர் கார்ஸில் உங்ககிட்டயும் நிறைய கார்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே, அதாவது ஒரு 1.5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்க வெஹிக்கிளை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எம்ஜிஆர் கார்ஸோட ஓனர் முகமது ஃபாரூக்கை மீட் பண்ணுவோம். சார், அவங்க நமக்காக டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன டிஸ்கவுண்ட்டுன்றதை வாங்க நம்ம டேரெக்டாக போய் கேட்டுப்போம். அவங்ககிட்ட இதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க சார், இந்த நம்ம கார் ஷோரூம் எவ்வளோ இயர்ஸாக இங்கே இருக்குது? சார், நான் என்னுடைய கார்ஸ் முதல்ல வாணியத்தெரு உண்டு, கரம்பக்குடியில் வாணியத்தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக வச்சுருந்தேன். ஓகே சார், ஓகே. இப்போ இந்த ஸ்டோர் ரூம் இப்போது புதுக்கோட்டை ரோட்டில் மொத்தத்தில் என்னுடைய அணுகுமுறை இந்த ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணி 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷம் ஆச்சு. அதுக்கு நான் ஒரு இலவசமாக காரு கொடுத்தேன். ஓகே சார். ஒரு ரம்ஜான் அன்னைக்கு ஒரு நபருக்கு ஒரு 30 பேர் தேர்ந்தெடுத்து பண்ணணுங்கிறதுக்காக அது அடிப்படையில் ஒரு கார் இலவசமாக ஒரு சாண்ட்ரோ கார் கொடுத்தேன். அந்த கார் பட்டுக்கோட்டைக்கு விழுந்துச்சு. ஓகே சார், ஓகே சார். நம்ம நிறுவனம் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஊரில். சரி சார், சரி. ரவுண்டிங்கிலே கார்ஸுகள் இல்லாத போது நான் தான் ஃபஸ்ட்டு இந்த கார்ஸை உருவாக்கினேன். இந்த கரம்பக்குடி எம்ஜிஆர் கார்ஸுன்ட்டு மெயின் ரோட்டில் புதுக்கோட்டை ரோட்டில் நம்ம கார்ஸ் இருக்குது. ஓகே சார். யூடியூப் சேனலில் நானும் ஃபுல்லாக வருவேன். எல்லாத்துலயுமே எல்லாத்துலயும் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். மக்களுக்கு நல்லபடியா குறைச்ச விலையில கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரி சார், சரி சார். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல செக் பண்ணையில நம்ம வண்டி ஒரு 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் கம்மியா இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அந்த அடிப்படையில நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ஓகே சார் லோன் வசதி பண்ணி கொடுக்குறோம். சிவில் கரெக்டா இருந்தால் லோன் வசதி தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லபடியாக தான் இந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஓகே சார். வேற தம்பி, ஸோ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பெஸ்ட்டாக என்ன பண்ணி தர முடியும் சார்? ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி. அதாவது நீங்க பேசுங்க. ஓகே. அதுல இருந்து அவங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய இதுல எடுக்கிறதுனால பெஸ்டா நான் எம்பூட்டு பண்ணி கொடுக்கணுமோ அதுல இருந்து ஒரு 10-20 ரூபா கம்மியா பண்ணி கொடுக்குறேன். ஓகே சார், கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். அது நம்மளால முடியும். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் இப்போ எனக்கு மோஸ்ட் ஆஃப் கார்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ள கேட்குறாங்க சார். அந்த மாதிரி கார்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. i10 i20 இந்த மாதிரிலாம் இருக்கு. பட்ஜெட்ல நீங்க லைன்ல போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த எந்தெந்த பட்ஜெட்ல இருக்குன்னா அந்த 3 நம்பர் நம்ம பேட்ச்ல கொடுத்துருப்போம். அந்த நம்பர்ல எந்த நம்பர் லாஸ்ட் நம்பர்ல கூப்பிட்டு நம்ம மேனேஜர் பேசுவார், நடு நம்பர் கூப்பிட்டு நம்ம பையன் பேசுவார், ஃபர்ஸ்ட் நம்பர்ல நான் பேசுவேன். ஓகே சார். நீங்க எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. சாரோட நம்பர் டிஸ்பிளேல ஷோ ஆகும். அந்த 3 நம்பருமே டிஸ்பிளேல ஷோ ஆகும். உங்களுக்கு கார்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு, நீங்க வீடியோவில் பார்க்குற கார் இல்லாமல் இன்னமும் நிறைய கார்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த கார் ஏதாவது வேணும் அப்படின்னீங்கன்னா சாரோட நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணலாம். சார், என்ன டைமுக்குள்ளே கால் பண்ண? நம்ம காலையில் 9 மணிலேருந்து நம்ம ஆஃபீஸ் ஓப்பன். ஓகே சார். நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க. ஓகே சார். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லா காலுக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்கும். சரி சார். கரெக்டாக நாங்கள் பண்ணுவோம். சரி சார். ரொம்ப நீண்ட நாள் அனுபவம் எங்களுக்கெல்லாம். ஓகே சார். நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஊரில். சரி சார். வேறு சார் அவ்வளோதான் சார். ஓகே சார், நான் உங்களோட கார்ஸ் டீட்டெயில்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ நான் சொன்ன பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள கார் இந்த கார் தாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இருக்கக்கூடிய கார் இது தான். ரைட், என்ன காருன்றதை பார்ப்போம். செவர்லெட் பீட்டு 2011 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 65,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளுங்க. ஸோ இன் அண்ட் அவுட் எப்படி இருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1,55,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான், ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இதில் ஸ்டிக்கர் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 ரூபாய். நம்ம சேனலுக்காக எடுத்தோன்னே 10,000 rupees டிஸ்கவுண்ட் தந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் காட்டுற ஒவ்வொரு கார்லையுமே அதில் போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லிடுங்க. இது இல்லாமல் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன்னு சாரும் சொல்லிட்டாங்க. நான் காட்டுற எல்லா காருமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரைஸை விட ஒரு 10,000 rupees நான் கம்மியாக தான் கோட் பண்ணி சொல்லுவேன். அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க இதோட இன்டர்னல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்.
நான் சொன்ன மாதிரியே தான் எக்ஸ்டர்னல் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், TN5 ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் இது. க்ரீன் கலரில் செவர்லெட் பீட்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெஹிக்கிளுங்க. ஸோ அதோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்த்துருங்க. டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் அவுட் இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு பட்ஜெட்டான கார் அடிப்பட்ட காராக இருக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் ஓவராலாக இந்த காரை சுற்றி ஃபுல்லாகவே காமிச்சிடுறேன், நீங்களே பார்த்துக்கங்க. இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்டீரியரும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்டீரியரில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். இந்த கண்ட்ரோலர்ஸ் பார்த்துக்கங்க. வீட்டில் ரொம்ப பிடிச்சது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் இருக்கக்கூடிய மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸில் இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் மோடில் இருக்க மாதிரி இருக்கும். ஏசி கூலிங்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய கார் தான் இது. டேஷ்போர்ட்ஸ் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க. சீட்டுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ரெக்ஸின் மெட்டீரியல் கம்பெனிலேருந்து வரக்கூடிய சீட் தான். இதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு சீட் கவர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கார் இன் அவுட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டோர் ஹேண்டில்ஸ்க்கு வருவோம். இந்த டோர் ஹேண்டில்ஸ் இப்போ வர ஷிஃப்ட்டில், இதுக்கு முன்னாடி வர ஷிஃப்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்த மாடல் பார்த்தீங்கன்னா செவர்லெட் பீட்டில் தான் இந்த டோர் ஹேண்டில்ஸ் வரும். சீட்டுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெக் ரூம் அண்ட் டயருமே இந்த காரில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம டயருக்கே வருவோம். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% நல்லா இருக்குது. பட் நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் டயரை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டயர் பேட்டர்ன் நமக்கு முக்கியமே கிடையாது, டயரோட இயர்ஸ் தான் முக்கியம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், டயரோட பேட்டர்ன் நமக்கு ஒரு விஷயம் கிடையாது. டயரோட இயர்ஸ் என்னவா இருக்குன்றதை செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம். சரி வாங்க, கம் டு த கண்டென்ட். நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம காட்டக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாருதியில் ரிக்ஸ் தாங்க. ஸோ ரிக்ஸ் எனக்கு நிறைய பேர் பர்சனலாகவே மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ஸை காட்டுங்கன்னு சொல்லி. சேம் இதுவுமே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் தான் இது. ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ஸ் VXI மாடல் 2011 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 44,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 தாங்க கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்டர்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் பாடி ரொம்ப பார்க்கவே ரொம்ப தெளிவாக இருக்குங்க இந்த காரு. ஸோ வெயிலில் இருக்குது, ரொம்ப ஃப்ளாஷாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னல் வைஸ் இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டயர்ஸ் ஒரு 50% நல்லா இருக்குது. 4 டயருமே ஒரு 50% கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் டயரை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. மற்றபடி பாடி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி வாங்க இதோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து ஒரு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்டீரியல் ஓகே, ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. சீட் கவர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுவுமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. கார் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த கார் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதனால என்னால் ரொம்ப டீட்டெயிலாக காட்ட முடியல. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு i20 ஸ்போர்ட் வேரியன்ட். இது 2012 மாடல், 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,26,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதோட இன்டீரியல் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத வாங்க போய் பார்ப்போம். இந்த காரோட எக்ஸ்டர்னல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. TN48 ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. இதோட அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டயருக்கு வருவோம். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட் வேரியன்ட். ஸோ இதில் அலாய் வீல், ABS, ஏர்பேக் எல்லாமே வந்துடும். டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% நல்லா இருக்குது. ஸோ 4 டயருமே சேம் இதே ஒரு 50 to 60% கண்டிஷனில் தான் இருக்குது. இன் அண்ட் அவுட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அந்த பம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. இப்போ யூஸ்டு கார்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ வாங்க நம்ம அப்படியே இன்டீரியல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்டீரியல் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் 4 விண்டோ பவர் விண்டோ வந்துருது. நம்ம மிரர்ஸை ஃபோல்டபுள் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ், அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்தது. கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மியூசிக் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அதோட எல்லாமே ஸ்டேரிங்லேயே கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்த மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தாங்க இது. சீட்ஸ் பார்ப்போம். சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. சீட்ஸ் கண்டிஷனுமே ஓகே, நல்லா தாங்க இருக்கு. ப்ரௌன் கலர் சீட் கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டை விட ரியர் சீட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரியர் சீட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட குஷன் ஆகட்டும், இந்த லெதர் ஃபினிஷ் ஆகட்டும், நீட்டாக இருக்குங்க இந்த வண்டி. ஓகே வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்துமே சேம் ஒரு உண்டாயோட ப்ராடக்ட் தாங்க, உண்டாய் i10. சேம் இதுவும் ஒரு ஸ்போர்ட் வேரியன்ட். இது ஆனால் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். 2011 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 91,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
2,90,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இதோட இன்டர்னல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத வாங்க போய் பார்ப்போம். எக்ஸ்டர்னல் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெக்கை நான் டேரெக்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2011 மாடல், சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 91. இதில் 3 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. 2,90,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இது சாரி, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பாருங்கள். சேம் இதுவுமே ஒரு ஸ்போர்ட் வேரியன்ட், இதுவும் சேம் ஸ்போர்ட் வேரியன்ட். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். வாங்க ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்டீரியல் பார்க்கவே ரொம்பவே செம்மையாக இருக்குங்க. இதுவும் சேம் 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். ஸோ மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் இது. சீட் கவர் பிராண்ட் நியூவாக ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு ரெட் அண்ட் பிளாக் தீமில் சீட் கவர்ஸ், அதாவது ஐட்டன் கம்பெனி சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரியர் சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட்டுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம நிறைய கார்ஸ் பார்க்கறதுனால நம்ம டீட்டெயிலாக காமிக்க முடியல. இதில் நிறைய கார்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதனால நான் உங்களுக்கு ஓவராலாக அப்படியே ஸ்கிப் ஆகி போய்கிட்டு இருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்பவே தேடிக்கிட்டு இருக்கக்கூடியதான் கார் தான் ஆம்னி. ஸோ எல்பிஜி அண்ட் பெட்ரோலில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் இது. ஆம்னி மாடல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2018 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,75,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பெட்ரோல் அண்ட் எல்பிஜியில் ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள் தான். இதோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதோட எக்ஸ்டர்னல் பாருங்கள். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மாருதியோட ஜென்யூன் ஸ்பேரோட கேரியர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டியுமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. டயர்ஸ் பாருங்கள். டயர் ஒரு 50 to 60% ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த 4 டயருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல நீட் அண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போலோ டயர்ஸ் போட்டிருக்காங்க. வாங்க இதோட இன்டீரியல் பார்ப்போம். 0 டிண்டடில் டின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது கவர்மெண்ட்ஸ் நாம்ஸ் படி தவறு, பட் ஆனால் இதில் இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். இன்டீரியல் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு பேசிக்கான ஒரு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு லோட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு நிறைய பேர் ஏற்றிட்டு போகிற பர்பஸ், இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் ட்ரிப் அடிக்கிறீங்க, பெட்ரோல் வித் எல்பிஜியில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு ஆப்டான கார்னே சொல்லலாம். ஸோ இதோட ரியர் சீட் பாருங்கள். ஒரு குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிறீங்க ஸ்கூல் ட்ரிப்போ, இல்லை சின்ன லோக்கல் நம்ம சவாரி யூஸ் பண்ணுறோன்னா இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் ஒரு எட்டியோஸ் லிவா. இதுவுமே சேம் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த காரோட ஸ்பெக்கை பார்ப்போம். எட்டியோஸ் லிவா ஜிடின்ற மாடல் இது. ஸோ 2011 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தி 89,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஒரு டீசல் வெஹிக்கிள் தாங்க இது. ஸோ டீசல் வெஹிக்கிளில் அதுவும் டொயோட்டா இன்ஜினில் 89,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்த கார் டீ போர்டில் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர்ஸ்க்குமே ரன் ஆயிருக்கும். இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 3,40,000, அதாவது நமக்கு 3,30,000 கோட் பண்ணுறாங்க. அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த காரோட எக்ஸ்டர்னல் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த பிளாக் வித் ரெட் வித் பிளாக் கலருக்கு வந்து காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. எக்ஸ்டர்னல் பாருங்கள். ஸோ இதோட ஸ்பெக்குமே டேரெக்டாக இதிலே இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெக்குமே பார்த்துக்கலாம். ஸோ அவங்க கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 340, ஆனால் நமக்கு வந்து 10,000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் சொன்னது 330 சொல்லியிருக்கேன். இந்த வண்டியை ஒரு 3,30,000 ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இந்த வெஹிக்கிள் இருக்குது. இன்னும் நவுட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் டயர்ஸ்க்கு வருவோம். டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ பேட்டர்ன் ஆகட்டும், டயர்ஸ் ஆகட்டும், டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் தாங்க இருக்குது. ஒரு வீல் இல்லைங்க, 4 வீலுமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ பாடி அவுட்லுக்குமே ரொம்பவே தெளிவாக இருக்குது. எந்த வித டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் கார்ஸ் எதுவுமே டென்ட்டோ அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. ரொம்பவே நீட்டாக இருக்குது. வாங்க இதோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்டீரியரில் வரதுக்கு முன்னாடி டோரில் பார்த்தீங்கன்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடுது. பேட்டாவில் பொறுத்த வரைக்கும் இந்த எட்டியோஸ் அண்ட் எட்டியோஸ் லிவாவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஸ்பீடாமீட்டர் கண்ட்ரோல் வந்துடும். டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி. ஸோ ஏசி எல்லாமே உள்ள ஒரு கார் தான் இது. ரொம்பவே நல்லா இருக்குது. சீட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரெட் வித் பிளாக் ஃபினிஷிங்கில் சீட் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் கவருமே டீசெண்டாக தாங்க இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே வாங்க ரியர் சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட்டுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த சொன்ன ஜிடின்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்க அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். எல்லாருமே ரொம்பவே தேடிட்டு இருக்கக்கூடிய கார் தான் வேகனார் VXIன்ற மாடல். இது 2015 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 49,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 3,65,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. வாங்க இதோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம்.
எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த காரு. ஒரு ப்ளூ கலரில் டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது. ஸோ ஒரு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் இது. இதோட ஸ்பெக்கை நான் டேரெக்டாகவே காமிச்சிடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. வேகனார் VXIன்ற மாடல் 2015 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 49,000 ஸோ இதில் கேட்டிருக்க ப்ரைஸ் கிடையாது, 3,65,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க இதோட டயர்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% நல்லா இருக்குது. 4 வீலுமே சேம் அதே கண்டிஷனில் தான், டயருமே நல்லா தாங்க இருக்குது. வாங்க அப்படியே இன்டீரியல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நிறைய கார்ஸ் இருக்கு, அதனால நான் குயிக்கா ஒவ்வொரு காரையும் காமிச்சிட்டு போறேன். இன்டீரியல் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. 4 விண்டோவுமே பவர் விண்டோ டைப் தான் இது. ABS ஏர் பேக் எல்லாமே உள்ள மாடல் தான் இந்த வேரியன்ட். இது கம்பெனில இருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. AC வேகனார் பர்சனலா சொல்றேன், நானுமே வேகனார் யூசர் தான். ஃபர்ஸ்ட் வாங்கின கார் வேகனார் கார் தான். அதுல AC கம்ஃபர்ட்ல இருந்து சீட்டிங் இது நம்ம ஹைட்டா இருக்கும், நம்ம ஒரு 6.2 ஹைட்ல இருக்கும் அப்படின்னீங்கன்னா வேகனார் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் தாங்க இது. ஏன்னா ஒரு டாலரான வெஹிக்கிள் இது. ஸோ அதனால உங்களுக்கு ஹைட்டுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ சீட் பாருங்க, சீட் எல்லாமே ரொம்பவே நீட் அண்ட் கிளியரா இருக்கு. ரியர் சீட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ டைட்டானியம் மாடல். இது 2016 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 61,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. பெட்ரோல் வெஹிக்கிள். இது கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 3,80,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான், ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. வாங்க இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த காரோட ஸ்பெக் நீங்க டைரக்டாவே பார்க்கலாம். ஃபோர்ட் ஃபிகோ 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 61,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதுல கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,90,000. ஆனா நம்ம டிஸ்கவுண்ட்ல 3,80,000 கேட்கறாங்க பெட்ரோல் வெஹிக்கிள். இன்டீரியல் எக்ஸ்டர்னல் பாருங்க எப்படி இருக்குன்றது. எக்ஸ்டர்னல் பார்க்கவே ரொம்பவே தெளிவா இருக்கு. இது ஒரு டைட்டானியம் மாடல். ஸோ அலாய் வீலோட தான் வரும். 50 to 60% டயர்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ 4 வீலுமே அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. எக்ஸ்டர்னல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்டீரியலுக்குள்ளே வருவோம். இன்டீரியலுமே பார்த்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ABS ஏர் பேக் எல்லாமே உள்ள டைப் தாங்க இது. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் ரொம்பவே நீட்டாக இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ரெக்ஸின் மெட்டீரியல் கம்பெனிலேருந்து வரக்கூடிய சீட் தான். ஸோ ரியர் சீட் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ரியர் சீட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வைப்பர் வித் டிஃபாகர் எல்லாமே வரக்கூடிய மாடல் தான் இது, டைட்டானியம் மாடல். இப்போ நம்ம பார்த்த கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா MGR கார்ஸ் கரம்பக்குடியில தாங்க இருக்கு. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஷோ ஆகும். கார்ஸ் மட்டும் இல்லைங்க, இது போல நிறைய கார்ஸ் அவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. இதுக்கான அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 சீட்டர்ல பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய கார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூட்டியா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா 7 சீட்டர்ல வரும். ஸோ இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இது போல யூஸ்டு கார் கண்டு போடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Until then, நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.